சார் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நம்ம இப்ப பார்க்க போற மிஷின் வந்து டியூப் சிலர் மிஷின் இது. இத வந்து கஸ்டமருக்கு வந்து இப்படிதான் பேக் பண்ணி அனுப்புவோம் நம்ப. இத வந்து இப்ப நாங்க உங்களுக்கு ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குதுன்னு காமிக்கிற மிஷின். ஓகேங்களா? எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிளாஸ்டிக் டியூப் சீலிங் மிஷின் பார்க்க போறோம். இது வந்துட்டு ஹீட்ல சீல் ஆகுது, அல்ட்ராசானிக் மூலமா சீல் ஆகுது. ஸோ அல்ட்ராசானிக் எப்படி ஒர்க் ஆகும்ட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ் பாடியில வரும். இது வந்துட்டு டேபிள் டாப் மாடல். இல்ல உங்களுக்கு ஹைட் வேணும்னா கூட உங்களுக்கு இந்த மாதிரி செப்பரேட்டா இந்த மாதிரி லெக்ஸ் வந்துட்டு நாலு பக்கம் 4 கால் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க இந்த மேனுவல்ல பார்க்கலாம். இந்த மாதிரி வரும். நீங்க இந்த மாதிரி கூட செட் பண்ணிக்கலாம். இல்ல நான் உங்களுக்கு இந்த மாதிரி கன்வீனியன்ட் இருந்தாலும் நீங்க எப்படி வச்சுக்கலாம். உங்களுக்கு நம்ம மிஷின் அனுப்பும் போது உடன் பேலட்ல அமைச்சிருப்போம். இது இம்போர்ட்டட் மிஷின், சைனா மேக் இது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதோட ஃபங்க்ஷன்ஸ்ங்க ஒன்னொன்னா சொல்லின்னு வரேன். ஃபர்ஸ்ட் மிஷின் ஆன் பண்றேன். இது மெயின் பவர் சுவிட்ச். இப்போ இது பக்கத்துல இருக்கிறது வோல்டமீட்டர். இப்போ கரண்ட் ஏசி எவ்வளவு இருக்குன்னு காட்டுறதுக்கு இங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் 230 240 சில்லரை கிட்ட இருக்கு. ஸோ இது நார்மல் ஏசி கரண்ட் இது. ஓகேங்களா? இப்போ இது வந்துட்டு அது இண்டிகேஷன் கரண்ட் எப்படி இருக்கு அதுக்காக காட்டுறது. இது வந்துட்டு கிரீன் கலர் பட்டன் பார்க்கலாங்களா? இதுதான் அல்ட்ராசானிக் வைப்ரேஷன் ஆகும்போது இது வந்துட்டு ஹீட்ல ஃபுல் ப்ரெஸ் பண்ணிட்டு வைப்ரேஷன் ஆகும். இந்த மாதிரி டைட்டா வைப்ரேஷன் ஆகும். இது வந்துட்டு மெயினா எப்படி ஒர்க் ஆகும்னா அல்ட்ராசானிக் வந்துட்டு உங்களுக்கு ஹெவி ப்ரெஷர் கொடுத்துட்டு 2 சைடு வைப்ரேஷன் ஆகும். ரொம்ப மைக்ரோ லெவல்ல வைப்ரேஷன் ஆகுறதுனால அது வந்துட்டு நம்மளுக்கு தெரியாது. பட் நம்ம அது சவுண்ட் மூலமா உணரலாம் வைப்ரேஷன் ஆகும். இப்போ இந்த கிரீன் பட்டன் ப்ரெஸ் பண்ற பாருங்க, உங்களுக்கு சவுண்ட் கேட்கும். அதுதான் அல்ட்ராசானிக்கோட வைப்ரேஷன் சவுண்ட். இதுதான் அல்ட்ராசானிக்கோட வைப்ரேஷன் சவுண்ட். இது வந்துட்டு 3 மோடு இருக்கு. இது வந்துட்டு லோ, மீடியம், ஹை. இப்போ நம்ம எப்படி செட் பண்ணிக்கணும்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இது லோ, ஹை, மீடியம் நம்ம செட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதுல வந்துட்டு உங்களுக்கு மேக்சிமம் அவ்வளவு வேரியேஷன் வராது. நீங்க அதுக்கு பதிலா இங்க பாத்தீங்கன்னா இங்க டைமர் இருக்கும். இந்த டைமர்லயே நீங்க செட் பண்ணீங்கன்னா கூட போதும். நீங்க இது வந்துட்டு நார்மல் மோட்லயே வச்சுட்டு நீங்க இதுல வந்துட்டு ஒரு 0.5 0.8 இருப்பாங்க. இதுதான் வைப்ரேஷன் அல்ட்ராசானிக் வேலை செய்யுது. இது வேணா ஒரு பாயிண்ட் ஜாஸ்தி பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். இதுல பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. ஏன்னா இதுல உங்களுக்கு இமிடியட் வேரியேஷன்ஸ் தெரியாது. அதுக்காக இதை நம்ம லோலியா வச்சுக்கிறோம். பிளஸ் இது வந்துட்டு இந்த டைமர் எப்படின்னா ஃபர்ஸ்ட் இது வந்து செகண்ட்ஸ் மூலமா போட்டுக்குது. இது 3.0னா 3 செகண்ட்ஸ், 3 செகண்ட். இது வந்து ப்ரெஸ் ஆகிற செகண்ட், எவ்வளவு செகண்ட்ல அது வந்து ப்ரெஸ் ஆகுது. அது 0.8ங்கிறது வைப்ரேஷன் ஆகும்போது செகண்ட் வரும். இன்னொன்னு இது பார்த்தீங்கன்னா எட்ஜ் டிலேன்னு இருப்பாங்க. இது வந்துட்டு எட்ஜ் எவ்வளவு சீக்கிரம் வைப்ரேஷன் ஆயிட்டு கட் ஆகணும். இது பாத்தீங்கன்னா இது பிளேடு. இந்த பிளேடு மூலமா எக்ஸஸ் சீலா வந்து கட் ஆகும். இங்க நீங்க பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு பிராஸ்ல உங்களுக்கு லெட்டர்ஸ் தெரியும், நம்பருங்க தெரியும். இது என்னதுன்னா எம்ஆர்பி நம்பருங்க. எம்ஆர்பி டேட். இது வந்துட்டு டேட். உங்களுக்கு என்ன டேட் வைக்கிறீங்களோ அந்த மாதிரி மேனுஃபேக்சர் டேட். இப்போ பிரசன்ட் டே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 14/6/2025. இது இன்னைக்கு பிரசன்ட் டே. இதை நான் காட்டிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஹெவி ப்ரெஷர்ல கொடுக்கும் போது அந்த வைப்ரேஷன்லயே உங்களுக்கு மெல்ட் ஆயிட்டு இந்த டேட் உங்களுக்கு வந்துடும். ஸோ இது வந்துட்டு கலட்டி எப்படி நம்ம டேட் மாத்தங்கிறத நாங்க இன்னொரு வீடியோல காட்டுறோம். அது பார்க்கும்போது அது கொஞ்சம் டீட்டெயிலா இருக்கும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ உங்களுக்கு இப்போ வெறும் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் காட்டுறேன். நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு லிவர் தெரியும். இந்த லிவர் தெரியுதுங்களா? இதுதான் ஹைட்ராலிக் ப்ரெஷர் மூலமா வருது. நியூமேட்டிக்ல ஏர் ப்ரெஷர் வரும் பாருங்க, நியூமேட்டிக் அந்த டைம் வருது. இது வந்துட்டு எப்படின்னா நம்ம ஒரு பாயிண்ட் கம்மி பண்ணிக்கலாம், ஒரு பாயிண்ட் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கம்மி பண்ணோம்னா இடம் உள்ள போய் பஞ்சாவது இடம் கொஞ்சம் கம்மியாகும். இப்போ நம்ம ஜாஸ்தி பண்ணோம்னா ஃபுல் ப்ரெஷர் உள்ள. இப்போ நம்ம ரொம்ப கம்மி வச்சுட்டோம்னா உங்களுக்கு இது வந்து இந்த மாதிரி ஓவர்லாப் ஆகணும். இப்படி கேப் வந்துச்சுன்னா உங்களுக்கு சீல் ஆகாது. ஸோ அது ப்ரெஷர்ல வரும்போது உங்களுக்கு தெரியாது. அதுக்காக அது மாதிரி வைக்குது. இப்போ நான் வந்துட்டு இந்த டியூபுக்காக ஆல்ரெடி ப்ரீசெட் பண்ணிக்கிறது. இது எல்லாமே இந்த டைமர் இதெல்லாம் நான் ஆல்ரெடி ப்ரீசெட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு மீடியம்லேயே இருக்கும். மீடியம்லேயே இதுக்காக நான் வச்சுக்கிறேன். ஸோ அது உங்களுக்கு தேவைப்படும் போது நம்ம ஒரு டியூபுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இன்னொன்று இது வந்து எம்டி டியூப்.
இது பிரிண்டட் பண்ணுவாங்க சில பேர். பிரிண்டட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா பேஜ் எந்த பக்கம் இருக்கோ அந்த சைடு டாப் எட்ஜை நீங்க கொஞ்சம் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ வைக்கும்போது உங்களுக்கு தெரியணும். சப்போஸ் நீங்க பேர் இப்படி இருக்கும்போது நீங்க இப்படி சீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேர் தெரியாது, கொஞ்சம் அசிங்கமா இருக்கும், கொஞ்சம் அவ்வளோ ப்ராப்பரா இருக்காது. ஸோ நம்ம வைக்கும் போதே நீங்க ஃபீல் பண்ணிட்டு நீங்க வைப்பீங்கல்ல, இப்படி வைக்கும் போது இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்க வச்சுட்டீங்கன்னா இங்க பேர் இருக்கா இந்த மாதிரி எஜ்ஜில் வைக்கும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் வச்சு எடுக்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் டியூப் ஹைட் வேரியேஷன் இருக்கு. இது நம்ம வைக்கும் போதே இந்த மாதிரி அலங்கி எல்லாம் கொடுத்துருவோம். உங்களுக்கு டியூப் எந்த அளவுக்கு ஹைட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இவ்வளவுதான் ஃபில் பண்ண போதும், அவன் நம்மளுக்கு இது தேவையில்லை, ஜாஸ்தியா இருக்குன்னா உங்களுக்கு எவ்வளவு ஹைட் வேணுமோ அது மாதிரி எக்ஸஸ் வச்சுட்டு நீங்க கட் பண்ணிக்கலாம். எனக்கு இவ்வளவு இருந்தா போதும். இப்போ நான் டெமோ காட்டுறதுக்காக இவ்வளவு இருந்தா போதும். இப்படி வச்சுட்டு லாக் பண்ணிக்கோங்க. ஒரு டம்மியா இருக்கிற டியூப் வச்சு நீங்க பார்த்துட்டு நீங்க வச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்படி லாக் பண்ணிட்டேன். இந்த சைஸுக்கு இது. இப்போ இது எப்படி செட் பண்ணணுன்றத காட்டுறோம் பாருங்க. இது செட். இப்போ நம்ம ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணோம்னா உங்களுக்கு இது பிளிங்க் ஆகுது தெரியுதுங்களா? இது வந்துட்டு கம்மி ஜாஸ்தி நம்ம எவ்வளவு செட் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நம்ம ஏர் ப்ரெஷருக்கு 3 செகண்ட் வச்சுக்கிறோம். அல்ட்ராசானிக் வைப்ரேஷனுக்காக 0.8 வச்சுக்கிறோம். இது 0.5 கட்டிங் பிளேட். நான் சொன்னேன் இல்லைங்களா கட்டிங் பிளேட், அதுக்காக இது. இங்க பாத்தீங்கன்னா 63 தெரியுதுங்களா நெக்ஸ்ட் செட்டு. இது என்னதுன்னா 63 வாட்டி கட் பண்ணிக்கிறேன்ட்டு காட்டுறது கவுண்ட் கணக்கு, அதுக்காக இது. இப்போ நான் மறுபடியும் செட் பண்ணிட்டேன்னா இது ஆல்ரெடி ப்ரீ செட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க எக்காரணத்துக்கு கொண்டும் இது எம்டியா நீங்க டெஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இது பிளாஸ்டிக் வைக்கும் போது இந்த மேக்சிமம் எல்லா ஃபோர்ஸுமே இந்த டியூப் எடுத்துக்கும். பட் நம்ம எம்டியா பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இதுவும் மெட்டல் இது மெட்டல் ரெண்டுமே ஃபோர்ஸா ரெண்டுமே ஒன்னோட ஒன்று மோதி பயங்கர வைப்ரேஷன்னால டேமேஜ் ஆகும். ஸோ என்ன பண்ணணும், எக்காரணத்துக்கு வந்து நீங்க டெஸ்ட் பண்ணணும், ஹைட் செக் பண்ணணும் அப்படின்னா மிஷின் ஆஃப் பண்ணிக்கோங்க. மிஷின் ஆஃப் பண்ணிட்டு நீங்க இதெல்லாமே செட்டிங் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க இதெல்லாம் கை வைக்கணும். ஏன்னா இது பண்ணும்போது என்ன, இது அலுமினியம், இது வந்துட்டு எம்எஸ், ஸோ இது வந்துட்டு பிராஸ் லெட்டர். ஸோ எல்லாமே மெட்டலுக்கு மெட்டல் ஒரே வாட்டி ஒன்னா வந்து தேயும் போது அது ப்ராப்ளம் வரும். ஸோ நம்ம எக்காரணத்துக்கு ஒன்றும் எம்டிஆர் நம்ம டைப் பண்ணக்கூடாது. இப்போ நான் சிலிண்டர் ஆன் பண்ணிட்டேன், கம்பல்சரி சிலிண்டர் ஆன் பண்ணிட்டேன். இப்போ இது ஹைட் நான் செக் பண்ணிட்டேன். இது ஒன்றும் இல்லை, இதெல்லாம் நம்ம செட் பண்ணிட்டு நீங்க டம்மியா ஸ்டார்டிங் நீங்க ட்ரை பண்ணும்போது இப்போ ஒரே டியூப் தான் யூஸ் பண்ணீங்களா, என்ன பண்ணணும், இதெல்லாமே ப்ரீ செட். நீங்க ஆஃப் பண்ணி ஆன் பண்ணா கூட உங்களுக்கு இதாக இருக்கும். ஸோ என்ன பண்ணணும், நீங்க எடுக்கணும், டியூப் ஃபில் பண்ணணும், வைக்கணும், ரெடியாக வச்சுக்கணும், இப்படி வைக்கணும். இப்படி வைக்கும்போது இது ஸ்டார்ட் பட்டன். இது நீங்க இமிடியேட் ஸ்டார்ட் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா ப்ராசஸும் இமிடியேட், இதெல்லாமே இமிடியேட் எல்லாம் ஒரே சைமல்டேனியஸா வேலை செய்யும். இது வந்துட்டு எமர்ஜென்சி ஸ்டாப். இப்போ இப்போ ஏதாவது ஒன்று உங்களுக்கு இமிடியேட் ஏதாவது தப்பா ஏதாவது ஆச்சுன்னா நீங்க ஸ்டார்ட் ஆகும்போதே நீங்க ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டாப் ஆயிடும். இதை நான் அப்பதான் காட்டுறேன். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்க. பண்ணும்போது எல்லாமே உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆன் ஆயிடும். நீங்க பார்க்கலாம், நம்மளுக்கு முக்கால்வாசி ஒரு 4 செகண்ட் வித்தியாசத்துல ஆயிருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டியூப் சீல் ஆயிட்டு ஒட்டின்னு இருக்கு. இங்க நேம் கூட உங்களுக்கு இம்ப்ரெஷன் பட்டு இருக்கும். என்ன பண்ணும், எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் வந்துக்குது, இது பண்ணலாம். இது சப்போஸ் நம்ம ஜாஸ்தி வச்சோம்னா என்ன ஆகும்னு நான் காட்டுறேன் பாருங்க. நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் இதுக்கேற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கணும். இப்போ 0.8 இருக்கு, இப்போ 1.1 வைக்கிறேன். இப்போ எமர்ஜென்சி ஸ்டாப்பர் சுவிட்சும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ நான் ப்ரெஸ் பண்ண உடனே இமிடியேட் இது ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு எல்லாமே ஸ்டாப் ஆயிடும், எல்லாம் நார்மல் பொசிஷன் வந்துடும். இப்போ இமிடியேட் ஏதாவது எமர்ஜென்சி ப்ரெஸ் பண்ணோம்னா இதாகும், இது அமுங்கிடும். இப்போ இந்த டைம் நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா வேலை செய்யாது. இதை மறுபடியும் ரிலீஸ் பண்ணணும்.
இப்போ நான் காட்டுறேன் பாருங்க ஃபங்க்ஷனை. இப்போ 1.1ல பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப டைட்டா ஒட்டின்னு இருக்கும். ஏன்னா இது மாதிரி ஒன்னொன்னு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் ஆகும். இங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், லைட்டா டேமேஜ் ஆயிருக்குங்களா. இங்கேருந்து லிக்விடு டேமேஜ் ஆகி லிக்விட் லீக் ஆகும். ஸோ எவ்வளோ, நான் வெறும் 0.3 செகண்ட், 1 செகண்ட் கூட இல்லை, 0.3 செகண்ட் வித்தியாசம் தான் வச்சேன். ஸோ என்ன, நீங்க எப்பவுமே செக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு எம்டி வச்சுட்டு நீங்க லீக்கேஜ் வருதா இல்லை தண்ணி ஊற்றிட்டு கூட நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஈஸி எப்படி ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பண்ணணும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் வாட்டி வாங்கும்போது நீங்க இந்த மாதிரி செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இது உங்களுக்கு எக்ஸஸ் மேல கட் ஆகும். இந்த பிளேடு எல்லாமே சைமல்டேனியஸா உங்களுக்கு ஆகிறதுனால உங்களுக்கு இந்த ஃபினிஷிங்கும் வந்துடும். உங்களுக்கு இந்த மாதிரி மிஷின் வாங்கணும்னு இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிகள். வாழ்க வளமுடன்.